இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா IPL 2019 மேட்ச் நம்பர் 32 கிங்ஸ் 11 பஞ்சாப் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொஹாலியில் இருக்கிற IS பிந்த்ரா ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது. இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா இந்த பிச் வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி இந்த பிச்சில் வந்து ஹை ஸ்கோரிங் கேமாக தான் நடந்துருக்கு. மோஸ்ட்லி வந்து 180+ வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ அடிக்கிறாங்களோ ஒரு 190 அடிச்சிருந்தா கூட சரி பார்த்திங்கன்னா அதை வந்து ஈஸியாகவே சேஸபிள் பண்ணிடுறாங்க. இந்த இதில் உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் அதில் கூட தவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140+ ஸ்கோர் அடிப்பார். அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா வந்து 300+ ஸ்கோர் அடிப்பாங்க இந்தியா. பார்த்திங்கன்னா அதை வந்து ஆஸ்திரேலியா வந்து ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க. அந்த மேட்ச் தான் பார்த்திங்கன்னா டர்னர் பார்த்திங்கன்னா அடிப்பார். ஜஸ்ட் வந்து ஒரு 40 பாலுக்கு 80 ரன்ஸ் அடிப்பார். ஸோ அந்த மேட்ச் வந்து இந்த கிரவுண்டில் தான் நடந்தது. உங்களுக்கு அந்த மேட்ச் வச்சே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த பிச்சு வந்து எந்த அளவுக்கு வந்து பேட்டிங்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும். நேற்று குரு பிரசாந்த்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தார், இந்த பிச்சை பற்றி சொல்லக்கூட பேட்டிங் ஃப்ரெண்டின்னு சொன்னீங்க, ஆனால் வந்து எந்த பவுலருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல, ஸ்பின்னர்ஸாக ஃபாஸ்ட் பவுலராக. எப்பயுமே பேட்டிங் பிச் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாது, சீமர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணாது. இனிஷியல் ஸ்டேஜஸ் நியூ பாலாக இருக்கிற ஸ்டேஜஸில் மேபி அங்கே வந்து ஏர் ஃப்ளோ இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்விங் ஆகும், அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து பேட்டுக்கு எந்த பால் போட்டாலும் நல்லா வரும். ஆனால் நீங்கள் நேற்று மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நேற்று மேட்ச் ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். RCB பவுல் பண்ணக்குள்ளே பால் வந்து நல்லா திரும்பிச்சு அந்த இடத்துல. அது வந்து ரொம்பவே ஒரு ரேர் மூமெண்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பிகாஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கிரவுண்டில் இருக்கிற சாயில் வேறு, பட் ஆனால் மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் இருக்கும். மேபி அதனால தான் அந்த இது வந்து தானே தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்லாம் அந்த அளவுக்கு அங்கே டேர்னே இருக்காது. எப்படி பார்த்தாலும் பேட்டுக்கு நல்லா வரும். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செம்ம டேர்ன் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு சேப்பாக்கு ஒரு ஃபிரோஷா கோட்லாவில் ஆடுற மாதிரி இருந்தது அந்த பிச்சு. பார்த்தீங்கன்னா இதில் இருந்து என்னென்னா மோஸ்ட்லி வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்னா பேட்டிங்க்கு மட்டும் தான் சாதகமாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் அந்த போடுற பவுலருக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் திறமை இருந்தது, கொஞ்சம் வந்து மூவ் பண்ணுற. இப்போ புவனேஸ்வர் குமார் மாதிரி ஆளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த மாதிரி பேட்டிங் விக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க பந்தை. அது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜஸில் மட்டும்தான் அது பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே மறுபடியும் பால் வந்து பேட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சுனா. ஸோ இப்போ பஞ்சாபோட ப்ராபபிள் 11 பார்ப்போம். ஓப்பனர் பார்த்திங்கன்னா ராகுல், கெயில் ரெண்டு பேருமே வந்து செம்ம ஃபார்மில் இருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க எல்லா மேட்சும் நின்று கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. 20 ஓவர் வரைக்கும் நிற்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த டீமுக்கு. அது வந்து ஓப்பனிங் பேட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேசிங்காக இருக்கட்டும். அவங்க மொத்தம் இவங்க 2 பேரில் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறாங்க. போன மேட்ச் பார்த்திங்கன்னா வந்து கெயில் ஆடினார், அதுக்கு முதல் மேட்ச் பார்த்திங்கன்னா ராகுல் ஆடினார். அந்தமாதிரி ஒவ்வொரு மேட்ச்சுக்கு இவங்க 2 பேரில் இருந்து யாராவது ஒருத்தவங்க ஆடுறாங்க. அடுத்து மயங்க் அகர்வால் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம பிளேயரு, செம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். ஆனால் வந்து போன மேட்ச் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜஸில் அவுட் ஆகிட்டார், கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆடணும்னு நினச்சி. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். அடுத்து பார்த்திங்கன்னா சர்ஃப்ராஸ் கான். இது பார்த்திங்கன்னா இவரும் ஓரளவுக்கு நல்லா டச்சில் ஃபார்மில் இருக்காருன்னு சொல்கிறத விட ஓரளவுக்கு டச்சில் இருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் வந்து இப்போ ஒரு இயர்லியாக ஒரு ஸ்டேஜஸில் வந்து ஒரு 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா கூட ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுற அந்த கேப்பபிலிட்டி வந்து அவர்கிட்ட நிறையாவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மன்தீப் சிங். இவரை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்படி ஒரு கொல்கத்தாவுக்கு ஒரு சுப்மன் கில்லோ அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா மன்தீப் சிங்கும் ஒரு நல்ல, அதனால சுப்மன் கில் கூட நான் கம்பேர் பண்ணலை. அவர் வந்து இவரோட டபுள் டேலண்டடு. ஆனால் மன்தீப் சிங் நல்லாவே டேலண்டடான ஒரு பேட்ஸ்மேன், பட் ஆனால் அவருக்கு மேலே இடம் கிடைக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரான். இவர் பார்த்திங்கன்னா வந்து செம்மையான ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 13 ஓவருக்கு அப்புறம் ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்தது அப்படின்னாக்குள்ளே நீங்கள் நிக்கோலஸ் பூரானை இறக்கி விட்ருங்க. அந்த மேட்சை பார்த்திங்கன்னா அஸ்வின் ஒரு பெரிய தப்பு பண்ணார். அது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து சாம் கரனை வந்து இறக்கி விட்டார் அந்த இடத்துல. ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரானை இறக்கி விட்ருக்கணும், இல்லை மன்தீப் சிங் இறக்கி விட்டார் தெரியாது. பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரான் இறக்கி விட்ருக்கணும். போன மேட்ச் வந்து அவர் டீமில் வச்சுட்டு அவர் யூஸ் பண்ணவே இல்லை. அவர் ஆக்சுவலாக செம்ம ஒரு ஹிட்டர் மட்டும் இல்லாமல் நல்லா அந்த இனோவேட்டிவ் ஷாட்ஸ் ஆடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா சாம் கரன். இவர் வந்து அந்த ஒரு மேட்ச் தவிர வேறு எனக்கு தெரிஞ்ச எந்த மேட்சுமே அவர் பர்ஃபார்ம் பண்ணுற வித் த பால் வித் த பேட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் அவர் ஒன்றும் கொடுக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்வின். இந்த டீம் வந்து இப்போ இந்த நிலைமை இருக்குதுன்றது காரணம் பார்த்திங்கன்னா அது அஸ்வின் தான். அது காரணம் வந்து அவரோட கேப்டன்சி வந்து ரொம்பவே தப்பு பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் ஒரு பேசிக் கிரிக்கெட் இருக்க நாலேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேப்டன்சியில் இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாரு. சேப்பாக்கில் பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல வேணுமே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்தார். போன மேட்ச் பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரான்ற ஒரு ஹிட்டரை வச்சுக்கிட்டு ஒரு 20 ரன் ஷாட்டு. போன மேட்ச் பார்த்திங்கன்னா பஞ்சாப் தோற்றது காரணமே அந்த 20 ரன் ஷாட்டு. இப்போது நிக்கோலஸ் பூரான் அந்த இடத்துல மேபி இறக்கி விட்டுருந்தா அவர் அடிச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மும்பை மேட்ச்சில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சர்ஃப்ராஸ் ஒரு கருண் இறக்க வேண்டிய இடத்துல வந்து மில்லர் இறக்கி அந்த இடத்த அவர் வேஸ்ட் பண்ணார். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இவரோட டீம் எடுக்கிற இதுலேயுமே
வந்து பார்த்திங்கன்னா நிறைய தப்பு பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் முஜீப் மாரி ஒரு வந்து பவுலர் வந்து எப்பயுமே வந்து டீமில் இருக்கக்கூடிய ஒரு பவுலர் அவர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவரை தூக்கி ட்ராப் பண்ணிடுறாரு. ட்ராப் பண்ணிட்டு தேவையில்லாமல் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கிறாரு. இப்போ மொஹாலி ஸ்டேடியத்தில் கூட பரவாயில்ல ஃபாஸ்ட் பவுலர் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு சேப்பாக்கோ ஒரு ஃபிரோஷா காட்லோ போனால் அங்கே வந்து அவரை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் வந்து முஜீப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்ரான் தாகிர் எப்படியோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். எல்லா இடத்துலையுமே வந்து உனக்கு வந்து ஸ்பின் பவுலிங் ஒரு ஆப்ஷன் தேவைன்னா கண்டிப்பாக வந்து அது முஜீப்பை வந்து நான் எப்பயுமே ட்ரை பண்ணலாம். அவர் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு நல்ல போடக்கூடிய பவுலர். எக்கனாமிக்கலாகவும் சரி, ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியாகவும் சரி, ரெண்டுமே அவர்கிட்ட இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா முருகன் அஸ்வின். இவர் பார்த்திங்கன்னா வந்து எல்லா மேட்ச்லையும் விக்கெட் எடுக்கல. பட் ஆனால் வந்து செம்மையாக வந்து ஒரு எக்கனாமி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஷமி. நான் இந்த டீமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செம்மையான ஃபாஸ்ட் பவுலர்னால் இவர் தாங்க. செம்ம ஃபார்மில் கூட இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா டை, வில்லியன், முஜிப் இவங்க 3 பேர்லேருந்து யாராவது ஒருத்தவங்க ஆடுவாங்க. மேபி இந்த மேட்சாவது வந்து முஜிப் ஆட வச்சா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ ராஜஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பற்றி பார்ப்போம். இப்போ பிளேயிங் லெவல் ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்க்குறது நியூஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து பென் ஸ்டோக்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. எந்த ஒரு நியூஸுமே வரல. ஸோ வந்து நீங்கள் டாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பற்றி பார்ப்போம். ரஹானே, பட்லர். ரஹானே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். அவர் வந்து ஓப்பனிங் இறங்கிறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டியே இல்லை அவர்கிட்ட கேட்டிங்கன்னா. ஏன்னா வந்து பவர் பிளே வந்து நல்லா யூஸ் பண்ணணும். அவர் நினச்சா யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து போன மேட்ச் ஆனால் சூப்பராகவே யூஸ் பண்ணார். எனக்கு தெரிஞ்சே வந்து அவர் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஒரே மேட்ச் பார்த்திங்கன்னா பவர் பிளேவை அது போன மேட்ச் மட்டும் தான். அன்றைக்கி ஒரு 70+ அடிச்சு இந்த SRH கூட. பட் ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் தான் அடித்தாரே தவிர பவர் பிளேவை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ வந்து அவர் பவர் பிளே யூஸ் பண்ணனா அந்த ப்ரெஷர் பூராமே ஜாஸ் பட்லர் மேலே தான் வரும். இந்த CSK மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் அடிக்காமல் இருக்க போய் ஜாஸ் பட்லர் வந்து எல்லா பாலுமே வந்து அடிக்க போய் தான் அவர் அவுட் ஆனார் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து அந்த ப்ரெஷர் பூராமே வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் பட்லர் மேலே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ வந்து அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணனா கண்டிப்பாக பட்லர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா வந்து இப்போ போன மேட்ச் பார்த்திங்கன்னா அவர் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தார் ரஹானே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது பட்லர் வந்து அப்படியே கேப்பபிள் பண்ணிட்டு போகிறாங்க அந்த இன்னிங்ஸை. ஸோ வந்து இப்போ இவர்கிட்ட தான் இருக்குது. இவர் வந்து ரொம்பவே ப்ரெஷர் போட்டார்னா பட்லர் கண்டிப்பாக அடிக்க போவார். மேபி அது வந்து நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிடுச்சுன்னா அடிச்சிடலாம். இல்லை அன்றைக்கி மாரி வந்து கண்டிப்பாக அவுட் ஆனால் பட்லர் அவுட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஓப்பனராக பார்த்தீங்கன்னா பட்லரும் ரஹானேயும் தான். இதில் வந்து ரஹானே வந்து நல்லா டச்சில் இல்லை. பட் ஆனால் போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளே பண்ணார். நல்லா அக்ரெசிவாக ப்ளே பண்ணார். அதுவும் இல்லாமல் போன மேட்ச் மாதிரியே இந்த மேட்சும் ஒரு பக்காவான பேட்டிங் ட்ராக்கு. வான்கடையை விட ஒரு டபுள் மடங்கு ஒரு பேட்டிங் ட்ராக் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா. ஆனால் வந்து நான் பேட்டிங் ட்ராக்குன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு 2 மேட்ச்சுக்கு முன்னாடி சன்ரைசர்ஸ் கூட விளாண்டாங்க பஞ்சாப். அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு பிச் வந்து ரொம்பவே ஸ்லோவாக பிஹேவ் பண்ணிச்சு. ஒரு மொஹாலி பிச் வந்து அந்த டைமில் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணது வந்து நான் பார்த்ததில் தான் ஃபஸ்ட்டு டைம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பேட்டுக்கே வரல பால். வார்னர் அந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்க ஒரு பிளேயருக்கு பார்த்திங்கன்னா பேட் வந்து மிடிலே வாங்கவே இல்லை அவர் பார்த்திங்கன்னா. அவர் மட்டும் இல்லை, அந்த டீம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து அந்த மேட்சே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே பால் வந்து ஸ்லோவாக இருந்தது. அந்த இடத்துல ஒரு இன்னும் ஒரு ஸ்பின் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் எப்பயுமே மொஹாலி வந்து ஒரு பியூரான ஒரு பேட்டிங் ட்ராக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இவரோட டேலண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் இன்னும் எதுவுமே எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த ஒரு 100 தவிர போன மேட்ச் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருந்தார். ஆனால் தேவையில்லாமல் லாஃப் பண்ணி அவுட் ஆனார் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடித்து ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. சிங்கிள்ஸ் எடுத்துருந்தாவே மோஸ்ட்லி ஜெயிச்சிருக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்ல டேலண்ட் இருக்குது. பட் ஆனால் வந்து அவர் வந்து ஸ்டார்ட்டும் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு மும்பை இந்தியன்ஸில் ஒரு சூரியகுமார் அது எப்படியோ அந்த மாதிரி தான் இருக்கார். அவருக்கும் நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும். ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட மாட்டார். இவருக்கும் நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும். அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 20-30 ரனில் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிடுறாரு. அடுத்து ஸ்மித். இவர் வந்து சுத்தமாக டச்சிலே இல்லை. அந்த ஒரு மேட்ச் கூட 70 அடித்தார் பார்த்திங்கன்னா. அது வந்து ரொம்பவே தடவை தான் அடித்தார். அடுத்து பார்த்திங்கன்னா ராகுல் திரிபாதி. இப்போ நான் வந்து சொல்லிட்டு தான் இருந்தேன், ஒரு சுப்மன் கில், ஒரு மன்தீப் சிங், அந்த மாதிரி ராகுல் திரிபாதி. இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ரஹானே வந்து மிடில் ஆர்டர் ஆடி இவர் வந்து ஓப்பனிங் ஆடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பட்லருக்கும் ஒரு அளவுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுப்பாரு. ஏன்னா வந்து இவர் ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு பார்த்திங்கன்னா. அதுவும் இல்லாமல் பூனே ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ் அந்த டீமுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இறங்கி ரொம்பவே செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். எல்லா மேட்சும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40+, ஒரு 35+ன்னு எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சுட்டு வந்திருந்தார். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸு, லிவிங்ஸ்டோன் இல்லைனா வந்து டர்னர், இவங்க 3 பேர் யாராவது ஒருத்தவங்க ஆடுவாங்க. மோஸ்ட்லி ஸ்டோக்ஸ் ஃபிட் ஆகிட்டு அவர் தான் ஆடுவார். அப்படி இல்லைனா லிவிங்ஸ்டோன் இல்லை டர்னர் ஆடுவார். அடுத்து கிறிஸ்டபா கௌதம். இவர் பார்த்திங்கன்னா இவர் வந்து போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செம்மையான ஒரு ஸ்பெல் போடுவார் பார்த்திங்கன்னா பவர் பிளேயில். கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி நடக்கிற எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் பவர் பிளேயில் ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பார். பட் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவர் வந்து சுத்தமாக டச்சில் இல்லை, சுத்தமாக ஃபார்ம்லேயும் இல்லை. வித் த பேட்டு கூட சரி அவர் சுத்தமாக வந்து ஃபார்ம்ல இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயாஸ் கோபால். போன வருஷம் வந்து கிருஷ்ணபா கௌதம் என்ன பண்ணாரோ அது அப்படியே டபுள் மடங்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஸ்ரேயாஸ் கோபால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போன வருஷமே பார்த்திங்கன்னா ஸ்ரேயாஸ் கோபால்
கோபால் வந்து நல்லா பவுல் பண்ணார். பட் ஆனால் வந்து நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சு போன வருஷம் வெறும் ஹோம் கிரவுண்டில் மட்டும்தான் அவர் ஓரளவுக்கு நல்லா பவுல் பண்ணார். அது கூட எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த ஆர்சிபி கூட நடந்த ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா பவுல் பண்ணார் தான் சொல்லணும். அதனால தான் அவர் வெளியே தெரிஞ்சார். பட் ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை. எங்கே ஹோமாக இருக்கட்டும் அவைவாக இருக்கட்டும் எந்த இது பார்த்தீங்கன்னா கூட அவர் நல்லா போன மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கலனா கூட எக்கனாமி நல்லா மெயின்டைன் பண்ணார். ப்ளஸ் வந்து போன மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு காரணமே கோபால் தான். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பவுண்டரி அடிப்பார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டிங் கேப்பபிலிட்டியும் இருக்கிற ஒரு ஸ்பின்னராக சொல்லலாம். அவரை மோஸ்ட்லி வந்து ஆஃப் ஸ்பின்னர் தான் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங் கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவாக அடிக்கிற மிடில் ஆஃப் த பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அடிக்கக்கூடிய ஷாட்ஸ் வந்து அடிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர், உனாட்கட், குல்கர்னி 3 பேருமே வந்து இந்த ராஜஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா சீம் ஆப்ஷன்ஸு. இதில் வந்து ஆர்ச்சரும் குல்கர்னியும் எப்பயுமே ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் ஆனால் கடைசி ஒரு 2 மேட்சாக பார்த்தீங்கன்னா குல்கர்னி வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஆனால் உனாத்கட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு கடைசி 2-3 மேட்சாக பார்த்தீங்கன்னா. ஆர்ச்சர் பற்றி சொல்லவே வேணாம். அவர் தான் கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த டீமை வந்து இந்த இந்த பட்லருக்கு அப்புறம் ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஆர்ச்சருக்கு தான் கொடுக்கணும். இப்போ இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 178, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 171. இப்போ ஸ்மால் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்க்கலாம். கேஎல் ராகுல், கிறிஸ் கெயில், மயங்க் அகர்வால், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கு உண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். பென் ஸ்டோக்ஸ் இருந்தாருன்னா மேபி அவர் கூட ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அவர் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. அவர் ஃபஸ்ட்டு டீமில் இருப்பாரான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபார்ம். அவர் டீம்லேயே இருந்தால் கூட சரி அந்தளவுக்கு ஒன்றும் ஃபார்மில் இல்லை அவர். இப்போ கிராண்ட் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்க்கலாம். ஸ்டீவன் ஸ்மித், அஜன்கியா ரகானே, சர்ஃப்ராஸ் கான், நிக்கோலஸ் பூரான் இவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் லீக் உண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஒரு நல்ல ஒரு இதுன்னு வச்சிங்கன்னா பட்லரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. சஞ்சு சாம்சனை பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் லிஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து 2 டீம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து அந்தளவுக்கு இல்லை இந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாலேயே. ஸோ வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், பேட்ஸ்மேனில் கெயில், மயங்க் அகர்வால், ரஹானே, பட்லர், ராகுல் திரிபாதி, ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அஸ்வின், பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஷமி, முருகன் அஸ்வின், உனாத்கட், ஆர்ச்சர். இங்கே ஏன் வந்து நான் ராகுல் திரிபாதி எடுத்துருக்கேன்னா ஒன்று நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஐபிஎல் வந்து ரொம்பவே பாதி கட்டத்தில் இருக்கிறதுனால போ என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க விட்டால் தான் ஒருத்தவங்க எடுக்க முடியும். ஒரு பெரிய பிளேயர் ஒரு பெரிய பிளேயர் வேணுன்னா நீங்கள் யாராவது இன்னொரு பெரிய பிளேயரை விட்டால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு பிளேயர் எடுக்க முடியும். நேற்று கூட கண்டினியூஸாக எல்லாரும் கேட்டிருந்தீங்க ஏன் வந்து சகல் எடுக்கல, நல்ல பவுலர் தான். எனக்கும் தெரியும் அவர் நல்ல பவுலர் தான். எப்படி இருந்தாலும் ஒரு விக்கெட் இல்லை 2 விக்கெட் கண்டிப்பாக எடுப்பார் தான். பட் ஆனால் வந்து சப்போஸ் அவர் வந்து விக்கெட் எடுக்கல பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவும் சகலும் மேபி ஒரே பாயிண்ட்டாக தான் இருந்திருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எப்பயுமே வந்து பவுலரோட பேட்ஸ்மேனுக்கு எப்பயுமே ஒரு அட்வான்டேஜ் ஜாஸ்தி கிரிக்கெட்டுனாக்குள்ளே. ஸோ வந்து அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து நல்ல பவுலராக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நான் அவரை விட்டுட்டு பேட்ஸ்மேனுக்கு போவோம். அன்றைக்கி அதுக்கு முதல் நாள் மேட்ச்சில் வந்து நான் வந்து ஆக்சுவலாக வீடியோ போடல. அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நான் வந்து ரஷீத் கானை எடுத்துருக்கவே மாட்டேன். அவருக்கு பதிலாக பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார் அவரோட வந்து ஒரு பாயிண்ட் கம்மி. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அவரை விட அதிகம் தான். ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்து எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு கிரெடிட்ஸ் போட்டு அங்கே அவர் எடுக்க வேண்டிய அவசியமே வந்து வரமாட்டேங்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரெடிட்ஸ் வந்து சுத்தமாக அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து இவங்களெல்லாம் எடுக்கணுன்றதுனால அது பார்த்தீங்கன்னா 8 பாயிண்டில் வந்து இவங்களை நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் எடுக்க முடியுது. நீங்கள் வந்து நேற்று கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் ப்ரோ சகலை மறந்துட்டிங்கன்னா இதுக்கு முந்தின மேட்சும் எடுக்கல. நான் வந்து அவங்க நல்ல பவுலர்ஸ்லாம் மறக்கலை, எடுக்க முடியல. நீங்களே எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எடுக்க முடியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இன்றைக்கி வந்து பென் ஸ்டோக்ஸ் உள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், இந்த டீம்லேயே ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். யாரை வெளியே விடுறது? இப்போ ஆனால் ஒன்று மட்டும் பண்ணலாம். ஒன்று நீங்கள் வந்து ஒரு டீமில் வந்து 2 டீம் எடுக்கணும். நான் வந்து இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 2வது டீமாக வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கெயிலை விட்டு எடுங்க, இல்லை பட்லர் விட்டு எடுங்க. ஆனால் அந்த மாதிரி விட்டு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? ஏன்னா இது ஒரு பேட்டிங் பிச்சு அப்படின்னக்குள்ள ஒரு நல்ல பவுலர் வேணும்னா நீங்கள் விட்டு தான் எடுக்கணும். இப்போ பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் ஃபார்மில் இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து அவருக்காக நீங்கள் கெயிலையோ இல்லை வந்து பட்லரையோ விட முடியுமா உங்களால்? இல்லை ராகுலையோ விட முடியுமா? இவங்க 3 பேரில் வந்து யாராவது நீங்கள் ஒருத்தவங்க விட்டால் தான் இன்னொருத்தவங்க எடுக்க முடியும். இப்போ நான் திரிபாதியை கூட சரி எனக்கு ஒரு 0.5 வந்து பத்தலை. சப்போஸ் 0.5 பார்த்தீங்கன்னா அவரை விட டாப் ஆர்டரில் விளாட ஸ்டீவ் ஸ்மித்தை பிக் பண்ணியிருப்பேன். அவர் வந்து நான் ஃபார்மை வச்சு பிக் பண்ண மாட்டேன். ஸ்டீவ் ஸ்மித் அவர் இறங்குற டாப் ஆர்டர் வச்சு தான் பிக் பண்ணுறேன். இவர் வந்து அவருக்கும் கீழே தான் இறங்குறாரு. ஆனால் வந்து இவர் அவரை விட இப்போ நல்ல டச்சில் தான் இருக்கார் ராகுல் திரிபாதி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8.5 கிரெடிட்ஸ் தான் கடைசியாக இருந்தது. மேபி வேணால் நீங்கள் இன்னொரு சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சாம் கரனை கூட எடுக்கலாம் இவங்களுக்கு பதில். ஆனால் அது ஒரு நல்ல சாய்ஸாக கூட மேபி இருக்கலாம். நான் கூட சேஞ்ச் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. சாம் கரனாக கூட எடுக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போதைக்கு வந்து பேட்டிங்க்கு போயிருக்கிறேன். டாஸுக்கு அப்புறம் என்ன
வருன்றது பிளேயிங் லெவல் வந்து வச்சு தான் வந்து ஒரு டீம் எடுக்க முடியும். ஸோ வந்து அதுவும் இல்லாமல் பஞ்சாப் விளாண்டாவே நீங்கள் டீம் எடுக்கிறது கஷ்டம் தான். அவர் வந்து யாரை எடுப்பார், யாரை விடுவார், அது மாதிரி எதுவுமே தெரியல. ஆனால் இன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அன்சேஞ்சாக தான் போவாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து அவங்க போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸோ அந்த வின்னிங் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து வின்னிங் காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஆனால் போன மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு காரணம் எப்பயும் போல் பட்லர் தான். அது வந்து அவங்களுக்கு எப்போ தெரியும்னு தெரில. ஒரு டீம் கோஆர்டினேஷனாக பார்த்திங்கன்னா அவங்க வின் பண்ணலை. பட்லர்ன்ற ஒரே ஆளை வச்சு தான் பார்த்திங்கன்னா போன மேட்சும் வின் பண்ணாங்க. ஸோ வந்து நான் ட்ரிப்பாக தீர்த்தது காரணம் அதுதான். அதேமாதிரி நீங்கள் வேணால் ரஹானேக்கு பதிலாக கூட ஸ்டீவ் ஸ்மித்தை ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரெண்டாவது ஒரு டீம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 விஷயத்துக்கு தான் எடுக்க முடியும். ஒன்று நீங்கள் ஸ்டீவ் ஸ்மித்தை இன்க்ளூட் பண்ணணும், இல்லை பென் ஸ்டோக்ஸ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக எடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கெயிலுக்கோ மயங்க் அகர்வாலுக்கோ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக எடுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ரெண்டாவது டீமுக்கு இந்த மேட்ச் போகணுன்னா இந்த மாதிரி தான் போக முடியும் மோஸ்ட்லி. ஏன்னா இங்கே வந்து ரெண்டாவது டீமுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் போன மேட்ச் பார்த்திங்கன்னா கெயில் வந்து செம்மையான ஒரு கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரி அடிக்கலை. செஞ்சுரி அடிச்சிருப்பார், ஆனால் அடிக்கலை, 99 இருந்துட்டார். அந்தமாரி போன மேட்ச் அடித்தவங்களே இந்த மேட்ச் வந்து போட்டோம்னா கொஞ்சம் வந்து ஒரு ரிஸ்க் தான். பட் ஆனால் விராட் கோலி மாதிரி ஆளை கண்டிப்பாக வந்து நம்ம போடலாம். பட் ஆனால் அவரை தவிர்த்து இப்போ கெயில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் லைஃப்பில் தான் இருக்கார். நீங்கள் அவர் கூட கொடுத்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இது ஒரு நல்ல பேட்டிங் பிச்சு. இந்த பிச்சில் அவர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெக்கார்டு வச்சிருக்காரு. போன வருஷத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான இன்னிங்ஸ் ஆடுறாரு. சரி, நீங்கள் அவருக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுக்கணுன்னே கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டீம் கிரியேட் பண்ணலாம். அவரை கேப்டனாகவும் மயங்க் அகர்வால் வைஸ் கேப்டனும் போடலாம். ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து ஒரே டீமில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நேற்று கூட பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டீமில் டிவிலியர்ஸை கேப்டனாகவும் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாகவும் தான் கொடுத்துருந்தேன். ஆனால் நான் வந்து டீம் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து கோலி வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா ஆர்சிபி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் இறங்கினாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் இறங்கணும்னாக்குள்ள ஒரு கோலி மாரி ஒரு உலகத்தர வந்து பேட்ஸ்மேன் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் இறங்குறாருனாக்குள்ள கடைசி வரைக்கும் அவர் ஆங்கரிங் இன்னிங்ஸ் கண்டிப்பாக பண்ணிட்டு போவார். மேபி வந்து பாண்டியா விட ஒரு படி வந்து ஜாஸ்தியாகவே நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு டீமில் கேப்டனாக போட்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த டீமில் வந்து நான் விராட் கோலிக்கே வந்து வைஸ் கேப்டனாக போகிறேன்ற மாதிரி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா நேற்று என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஹர்திக் பாண்டியா தான் வைஸ் கேப்டனாக கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு சாய்ஸு. ஸோ நான் அதனால தான் வந்து மாற்றிட்டேன். சப்போஸ் நேற்று மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான் வச்சிருப்பேன். மேபி விக்கெட் எடுப்பார் அப்படின்றதுனால. சரி, ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங்கு கோலி வந்து ஒரு செம்மையான பேட்ஸ்மேன்னாக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ வந்து கோலி அவுட் ஆனதுனால ஒரு டீமுக்கு கேப்டனே போயிடுச்சு, ஒரு டீமுக்கு வைஸ் கேப்டன் போயிடுச்சு. அந்த மாதிரி ஆகிடும். நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்தமாரி ஒரே டீமில் வந்து எடுத்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நேற்று டிவிலியர்ஸ் அடிச்சதுனால அந்த டீம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிச்சு. நேற்று கிட்டத்தட்ட நான் ஜெயிச்சது காரணம் கூட அந்த டீம் தான். அந்த டீம் வச்சு தான் நான் ஜெயித்தேன். என்னோட ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெளியே போயிருக்கும் உங்களுக்கு. ஆனால் செகண்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். அந்த டீமில் நான் வந்து பார்த்திங்கன்னா டிவிலியர்ஸை கேப்டனாக கொடுத்துருப்பேன். ஸோ அதனாலே வந்து அந்த டீம் பார்த்திங்கன்னா நல்லா மேலே போச்சு. அதுவும் இல்லாமல் அந்த டீமில் வந்து மொயின் அலியும் சேர்ந்துருந்தார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டீம் நேற்று போட்டிருந்தவங்க கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி வந்து வின் பண்ணியிருக்கதா நிறையா சான்சஸ் இருந்திருக்கும். இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, ஒரே டீமில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் போடாதீங்க. ரெண்டாவது டீமாக எடுக்கிறது இருந்தால் கெயிலையோ இல்லை மயங்க் அகர்வாலையோ ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆப்போனன்ட் சைடு உங்களுக்கு ஆப்போனன்ட் சைடுக்கு வேறு வழியே இல்லை. பட்லரு ரஹானே 2 பேர் தான் இருக்காங்க. ரஹானே கூட சேர்க்க முடியாது, பட்லர் மட்டும் தான் இருக்காது. சஞ்சு சாம்சன் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் போனதுன்றதுனால அவருக்கும் எடுக்க முடியல. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மேட்ச்சு கூட ரெண்டாவது டீமில் நீங்கள் ஒரே இதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கெயிலு மயங்க் அகர்வால் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறான். பட் ஆனால் அவங்க 2 பேருமே ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அந்த டீம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்துங்க. அப்புறம் வந்து நான் வந்து நேற்று பார்த்திங்கன்னா வந்து நான் டெலகிராம் சேனல் ஆரம்பித்தேன். நிறைய பேர் கேட்டதுன்றதுனால நேற்று கூட கடைசி லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ் வந்து நான் அதில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ வந்து டெலகிராம் சேனல் வந்து கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அங்கே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து எனக்கு தெளிவான ஒரு பதிலே இல்லை. நான் எங்கே அப்டேட் பண்ணுறது, என்னால் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ண முடியல. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கேயுமே போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க, டிஸ்கிரிப்ஷனில் தான் பார்க்குறாங்க. ஆனால் என்னால் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்புன்னு கேட்குறாங்க, நிறைய பேர் டெலகிராம் சேனல்னு கேட்குறாங்க. எனக்கே ஒரே குழப்பம், நான் எதில் டீம் நான் டீம் எடுக்கிறத விட நான் அதுக்கே லேட் ஆகுது எனக்கு. அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து நான் எதுலலாம் அப்டேட் பண்ணுறதுன்னு அதுவே ஒரு பெரிய குழப்பம். ஸோ வந்து அதனாலே வந்து டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்குது, ஒரு ரொம்ப குழம்புது. ஏன்னா பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கக்குள்ள நான் அதிலே வந்து டீம் எடுக்கணும், உங்களுக்கு வந்து நான் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணணுன்னாக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஒரு டீமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் 2 டீம் கொடுக்கலாம் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, நான் அதில் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுவேன். நாளிலேருந்து நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லையா நான் வந்து மேலே வந்து ஓட் போல் கொடுக்குறேன். அதில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பாக இல்லை வந்து டெலகிராம் சேனலான்னு நான் 2 கொடுக்குறேன். அதில் யார் ஓட் அதிகமாக பண்ணுறீங்களோ நான் அதில் தான் நான் இனிமேட்டு வந்து லாஸ்ட் மினிட்ஸ் சேஞ்சஸ் வந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கிறேன்.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபியா இல்லை வந்து வாட்ஸ்அப் குரூப்பா இல்லைனா வந்து டெலகிராம் சேனலாக 3 கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள் எதுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் அதில் தான் நான் இனிமேட்டு நாளையிலேருந்து சேஞ்சஸ் கொடுப்பேன். இன்றைக்கி தான் வந்து நான் கடைசி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது. மேபி டெலகிராமில் ஒரு 4 பேர் வந்து நேற்று ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, பார்த்துருந்தவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ணாங்க. நீங்கள் சப்போஸ் டெலகிராம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று அதில் தான் கொடுத்துருந்தேன் நான். இன்றைக்கி நான் மேலே வந்து ஓட் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அதை வச்சு தான் தெரிஞ்சுப்பேன். நாலுலேருந்து நான் அதில் தான் கொடுப்பேன். இன்றைக்கி எதுக்கு ஓட் அதிகமாக விழுதோ அதில் தான் கொடுப்பேன். சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.